ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் ஃப்ரீ கோர்ஸ் வித் சர்டிஃபிகேட்டோடு எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங் இருந்ததுன்னா நீங்களும் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேஜ் போய்கிட்டு இருக்கு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கிரிட்ஸு, அதாவது ஒரு பாக்ஸுக்குள்ளே லைனை வந்து நான் கிராஸாக போட்டுட்ருக்கேன். கிராஸாக போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டைரெக்ஷன்லேயும் அதே மாதிரி நான் கிராஸாகவே போடுறேன். இந்த மாதிரி கிராஸாக நம்ம போட்டுகிட்டே வந்தோம்னா ஒரு பாக்ஸ் மாதிரி வந்துடும். இந்த மாதிரி கிராஸாக போடுங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் சென்டரில் வந்து ஒரு ப்ளஸ் மாதிரி போடுறேன். இந்த மாதிரி ப்ளஸ் டிசைன் போட்டுகிட்டே வந்தோன்னா இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு போட போகிற டிசைன்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஸ்மஜ் ஆகாது. அதுக்காக இந்த மாதிரி கார்னரில் சென்டர் சைடில் நான் வந்து இந்த மாதிரி ப்ளஸ்ஸை வந்து நான் ஃபஸ்ட்டே போட்டுடுறேன். நீங்கள் எல்லாருமே வந்து ரீஒர்க் பண்ணுறதுனால வந்து எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு ரீஒர்க்கு கொடுக்கறதுனால நிறைய ப்ராக்டிஸ் ஆகும், நீங்கள் நிறைய கற்றுப்பீங்க. அதுக்காக தான் ரீஒர்க்கு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கிளாஸ் என்னன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. இப்போ பாருங்கள், சென்டரில் வந்து நான் ஒரு டாட் வைக்கிறேன். ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, டாட் எப்படி ப்ரெஷ் பண்ணணும், அதை வந்து எப்படி வந்து நம்ம இழுத்து விடணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தேன். டியர் ட்ராப்ஸ் மாதிரி டாட் வச்சு அதை அப்படியே லைனை வந்து இழுத்து விடுறேன். அந்த லைன் மேலேயே நான் வச்சு போடுறேன். அப்போ தான் வந்து அந்த டிசைன்ஸ் அழகாக இருக்கும். இப்போ இந்த டைரெக்ஷன்லேயும் அதே மாதிரி நான் போடுறேன். இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் போடும்போது கைகளுக்கு நல்லா அழகாக இருக்கும். இது வந்து பேக் டிசைன்ஸ்லாம் நம்ம போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். எல்லா மெஹந்தி டிசைன்ஸுமே நீங்கள் கற்றுப்பீங்க. அதுக்காக தான் நான் ஒவ்வொரு டிசைன்ஸாக நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். கிளாஸ் 1, கிளாஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு கேப் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து சென்டரில் வந்து ஒரு டாட் கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி டாட் வச்சோம்னா இன்னுமே அழகாக இருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும். செகண்ட் கிளாஸ் பாருங்கள், அதே மாதிரியே ஒரு லைனை நான் வந்து கிராஸாகவே போடுறேன். இதுலேயும் வந்து கிராஸாகவே வந்து இந்த சைட்லேயும் நான் அதே மாதிரி போட்டுக்கிறேன். உங்களுக்கு 6 வந்து கிரிட்ஸ் வந்து நான் எடுத்து நான் போடலான் இருக்கேன். அந்த 6 டைப்லேயும் வந்து சிம்பிள் டிசைனாக தான் நான் கொடுத்துருக்கேன். ரொம்ப ஹெவியாலாம் நான் கொடுக்கல. நீங்கள் வந்து போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கே புரிஞ்சிடும், நீங்களே வந்து ஹெவி ஒர்க்லாம் போட ஆரம்பிச்சிருவீங்க. நான் இப்போ வந்து பாருங்கள், எந்த லைனில் டவுன் சைடு மட்டும்தான் நான் வந்து ஹம்ஸ் கொடுக்குறேன். டவுன் சைடு மட்டும்தான் வந்து ஹம்ஸை வந்து நான் குட்டியாக நான் ஃபில் பண்ணுறேன். எப்போவுமே வந்து ஹம்ஸை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நல்லா நீட்டாக அழகாக பொறுமையாக போடணும் ஹம்ஸை மட்டும் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பொறுமையாகவே நீங்கள் ஹம்ஸை போடுங்க. ஹம்ஸை வந்து இதே மாதிரி போட்டுட்டு இதுலேயும் அதே மாதிரி தான் இந்த சைடு போட்ட மாதிரி மறுபடியும் இந்த சைடு பார்த்த மாதிரி நான் ஹம்ஸ் போட போகிறேன். நல்லா கவனித்து பார்த்து அதே மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். அவசரமாக நான் வந்து கிளாஸை வந்து அப்லோடு பண்ண உடனே பார்த்துட்டு எனக்கு வந்து போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் காட்டுறீங்க. அதுக்கப்புறம் ரீஒர்க்கு கொடுத்தோன்னே அதை மட்டும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி காட்டுறீங்க. நீங்கள் வந்து போட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து நல்லா அழகாக வந்துடும். அதுக்கப்புறம் பாருங்கள், சென்டரில் வந்து ஒரு டியர் ட்ராப்ஸ் மாதிரி கொடுக்குறேன். எப்போவுமே கிரிட்ஸ் டிசைனை வந்து அடைச்சலாக கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி வந்து கேப் இருக்கணும். இந்த மாதிரி கேப் இருந்ததுன்னா நல்லா அழகாக இருக்கும். இந்த மாதிரி டியர் ட்ராப்ஸ் கொடுத்துட்டோன்னா நல்லா அழகாக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து இன்னொரு டிசைன்ஸ் போட்டு காட்டுறேன். இந்த டிசைன்ஸையும் பாருங்கள், கிராஸாகவே நான் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரியே நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இதுலேயும் வந்து நான் ஹம்ஸ் தான் கொடுக்க போகிறேன்.
இதுலேயும் சேம் மெத்தேடு தான். செகண்டாக பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் நான் கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி ஹம்ஸை வந்து நம்ம எல்லா இடத்துலையும் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நியூவாக வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. எல்லாருமே ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்தே அட்டன் பண்ணி நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சைடில் நான் வந்து பார்த்த மாதிரி ஹம்ஸ் கொடுத்துக்கிறேன். சேம் டிசைன்ஸ் தான், ஆனால் வந்து சென்டரில் மட்டும் நான் டிசைன்ஸை வந்து மாற்றி கொடுக்க போகிறேன். அந்த டிசைன்ஸ் வந்து அழகாக இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து மாற்றி போட்டு காட்டுறேன். நீங்களும் வந்து அதே மாதிரி போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியானது தான். இது வந்து ஒரு ஹார்ட்டு ஷேப் தான். ஹார்ட்டு ஷேப்பில் வந்து நான் வந்து கொடுக்குறேன். இது ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயந்தான். ஒரு டாட் வச்சு இப்படி இழுத்து விட வேண்டியதான். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, எல்லாமே ஈஸியான ஒர்க்கு தான். நீங்கள் போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு டிசைன்ஸ் பாருங்கள். இது வந்து சென்டரில் தான் போடுறேன் லைனு. வீடியோஸை நல்லா பாருங்கள். அதே மாதிரி சேம் இந்த சைட்லேயும் அதே மாதிரி சென்டரில் ஒரு லைன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் திக் லைன் கொடுக்கறதுக்காக வந்து பக்கத்துலேயே ஒரு லைன் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு லைன் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த சைட்லேயும் அதே மாதிரி கொடுக்குறேன். அதே மாதிரி 2 லைனாக அந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை வந்து நான் வந்து கிராஸாக கொடுக்குறேன். நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் நான் ஒன்று ஒன்றா நான் போட்டு காட்டுறேன். அப்போ தான் வந்து அந்த டிசைன்ஸில் வந்து செட் ஆகும், உங்களுக்கும் குழப்பம் இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து இந்த சைடில் இந்த மாதிரி பாக்ஸ் போடுறேன். இப்போ வந்து ஒரு ப்ளஸ்ஸு மாதிரி தெரியும் நம்மளுக்கு. இந்த மாதிரி டிசைன்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் இந்த சைடில் வந்து திக்காக நான் ப்ரெஸ் பண்ணி நான் வந்து டார்க்காக ஆக்கிக்கிறேன். இப்போ இந்த சைடில் இந்த மாதிரி போட்டேன் இல்லையா, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பாக்ஸில் வந்து நான் மேலே போட்டுக்கிறேன். இப்போ உங்களுக்கு அடையாளம் தெரியணுங்கிறதுக்காக நான் வந்து ஒரு டாட் வச்சு காட்டுறேன். ஒரு பாக்ஸில் இப்படி, ஒரு பாக்ஸில் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு டாட் வச்சு காட்டுறேன். நீங்கள் அதே மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டு இதே மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் குழப்பம் வராது. இந்த மாதிரி நான் டாட் எங்கெங்கே வச்சுருக்கோனோ அந்த இடத்துலலாம் வந்து நான் டிக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அடையாளமாக நீங்களும் அதே மாதிரி ஒரு டாட் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அழகாக வந்துடும். இந்த மாதிரி நம்ம வந்து டார்க் பண்ணி இந்த மாதிரி டிசைன்ஸ் போட்டோம்னா இதுவும் நல்லா அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபில் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து எட்டிலேருந்து பார்க்கும்போது ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸ் மாதிரி தெரியும். இதுக்கு வந்து எப்போவுமே ஹைலைட்டாக வந்து ஒரு லைன் நம்ம கொடுத்துட்டோன்னா நம்மளுக்கு அழகாக காட்டும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு டிசைன் சேம் தான். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு அதே மாதிரி சென்டர்லேயே நான் வந்து லைன் கொடுத்துக்கிறேன். சேம் அதே மாதிரி இந்த சைட்லேயும் ஒரு லைன் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி தான் இந்த பாக்ஸ்லேயும் வந்து நான் வந்து கிராஸாக லைன் கொடுக்குறேன். எல்லா பாக்ஸ்லேயும் அதே மாதிரி கிராஸாகவே எல்லா லைனையும் கொடுத்துட்டு அதில் வந்து அது மாதிரி சேம் டிசைன்ஸ் தான். அதில் ஒவ்வொரு பாக்ஸாக போட்டு காமிச்சேன். இதில் நான் வந்து ஒரே இதிலையாக நான் ஃபில் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கிராஸாகவே லைனை போட்டுகிட்டே வாங்க. போட்டுட்டு அது உள்ளக்க வந்து இதில் வந்து நான் வேறு டிசைன்ஸ் கொடுக்க போகிறேன். ஒரு ஃப்ளவர்ஸ் மாதிரி கொடுக்க போகிறேன். 4 பாக்ஸ்லையுமே வந்து ஒரு கவ் கொடுத்துக்கிறேன். லீஃப் கொடுக்குற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி எல்லா பக்கமும் இந்த மாதிரி லீஃப் கொடுத்துட்டு
அதுக்கப்புறம் 4 மூலையிலையும் கார்னரில் லைட்டாக நான் திக் பண்ணி ஹைலைட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் அந்த ஃப்ளவர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து எடுத்து காட்டும். அதாவது நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் நம்ம கொடுத்தோம் இல்லையா, அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஃபில் பண்ணுற இடம் கம்மியாக இருக்கணும், நம்மளுக்கு வந்து ஃப்ளவர்ஸ் வந்து அதிகமாக தெரியணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும். இந்த டிசைன்ஸ்லேயும் நான் வந்து இது கொஞ்சம் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸாக தான் இருக்கும். இருந்தாலுமே நீங்கள் நான் எப்படி எப்படிலாம் போடுறோனோ அதே மாதிரி நீங்கள் போட்டிங்கனாலே வந்துடும். இது மாதிரி போட்டுட்டு எல்லாமே இந்த மாதிரி ஃபில் பண்ண பிறகு லாஸ்ட்டாக வந்து இந்த இருக்கிற இடத்துல வந்து நான் வந்து டிக் பண்ணிக்கிறேன். பாருங்கள், அப் அண்ட் டவுனில் நான் வந்து டிக் பண்ணி விட்டுருவேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ளவர்ஸ் வந்து எடுத்து காட்டும். இதே மாதிரி எல்லா பக்கமும் அதே மாதிரி நான் ஃபில் பண்ணிடுறேன். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிறைய பண்ணுங்கள். ஒரு நாள் இல்லைனாலும் 2 நாளைக்கு ஆரம்பி இந்த ஒர்க்கை நல்லபடியாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி அனுப்புங்க. ஒரே நாளில் அனுப்பணுன்னு ஒன்றும் அவசியம் இல்லை. மெஹந்தி கிளாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளாஸை 2 நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணி அனுப்புனா கூட உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். எல்லாமே ஈஸியான டிசைனாக புரிகிற மாதிரி தான் நான் எடுத்து வந்து ஒரு 6 டிசைன் காட்டுறேன். இன்னொரு டிசைன்ஸ் இருக்குது, அதையும் போட்டு காட்டுறேன். அந்த டிசைன்ஸையும் பாருங்கள், சேம் தான். அதை வந்து நான் வந்து டார்க் பண்ணிடுவேன். இதே மாதிரி சேம் டபுள் லைன் கொடுத்துட்டு டபுள் லேயர் கொடுத்து அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம திக் பண்ணிடுவோம். அதே மாதிரி இந்த சைட்லேயும் வந்து டபுள் லைன் கொடுக்குறேன். ஹென்னா டிப்பை வந்து தொடச்சி போடுங்க. ஏன்னா வந்து கோன்ஸில் வந்து சில கோன்ஸில் வந்து அடைப்புகள்லாம் இருக்கும். அதனால் ஹென்னா கோனை வந்து டிப்பை வந்து தொடச்சி போடுங்க. இதை வந்து அப்படியே டார்க் பண்ணிக்கலாம். இது டார்க் பண்ணுற டிசைனுங்கிறதுனால நான் வந்து அப்படியே விட்டுட்டேன். நீங்கள் இதே மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி ஒவ்வொரு கிளாஸாக எனக்கு வந்து அனுப்பி விடுங்க வாட்ஸ்அப்பில். உங்களுக்கு இந்த கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சி தான் நான் வந்து கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஃபஸ்ட்டு பேஜ் தானே நடக்குது அப்படின்னு நினச்சிட்டு நடந்துருச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்க வேண்டாம். நீங்கள் எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாரையுமே நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து இந்த மாதிரி நான் ஒரு லைன் கொடுத்துட்டு அதுக்கு 4 மூலையிலையும் கார்னரில் இந்த மாதிரி வந்து நான் டாட் வச்சுக்கிறேன். இந்த டாட் வந்து நல்லா அழகாக டார்க்காக ப்ரெஷ் பண்ணி திக்காக முத்து மாதிரின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி முத்தாக இந்த மாதிரி டிசைன்ஸை நான் போடுறேன். ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நான் செலக்ட் பண்ணி உங்களுக்கு போடுறேன். இதெல்லாம் வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் தான் ரொம்பவே முக்கியம். நான் அதை தான் திரும்ப சொல்லுவேன். ஓகேவா? லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.